அனைவருக்கும் வணக்கம். லட்சண்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன். நம்ம ஃபார்மில் என்னென்ன தீவனங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளுக்குன்னு சொல்லி என்ன ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறோம், என்ன தீவனங்கள் கொடுக்குறோம், அதுக்கு நம்ம தோட்டத்திலேருந்து ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு மக்காசோளம் கொடுக்குறோம். மக்காசோளம் கொடுக்குறது நம்ம வெளியில் வாங்கினா இன்றைக்கி 30 ரூபா ரேட்டு வருதுங்க. 30 ரூபா ரேட்டு வெளியில் கொடுக்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 to 25 மூட்டை சோளம் எடுத்து வச்சுக்கிறோம். சோளத்தை நம்ம தோட்டத்திலே பயிர் பண்ணிக்கிறோம். சோளம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஏன்னா மக்காசோளம் எந்த காலத்தில் வேணாலும் பயிர் பண்ணலாம், எந்த நேரத்தில் வேணாலும் பயிர் பண்ணலாம். அது சீதோஷ நிலைக்கு எல்லாம் அடாப்ட் ஆகி வருங்க. உங்களுக்கு மக்காசோளம் பார்த்திங்கன்னா இது நம்ம போட்டுருக்கிற சோளம் இப்போ போட்டு ஒரு 40 நாள் ஆகுது. 40 நாள் இருந்தோன்னே இப்போ தான் புல்லு மருந்து அடித்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே கருகி இருக்கிறது, இலை கருகி இருக்கிறது அதெல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் மக்காசோளம் போட்டு இந்த காய்ச்சல் காலத்தில் இப்போ போடும்போது பருவ சீதோசன நிலைங்கிறனால என்ன தெரியல, புழுவோட பாதிப்பு இல்லை. ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா அந்த குருத்து புழுவோட பாதிப்பு இல்லாமல் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். குருத்து புழுவோட பாதிப்பு நம்ம இதுவரை ஒரு மருந்து தான் அடிச்சிருக்கோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் பயோ கொரோனா போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மெட்டாரிசியம் அடிக்கணும். இந்த டைம் மெட்டாரிசியம் அடிக்கிற டைமு உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குது, ஓரளவு வளர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் முழுக்க பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா மக்காசோளமாகட்டும் வேறு எந்த பயிராகட்டும் களைகள் கட்டுப்பாடு. மெயினாக களை பார்த்திங்கன்னா பசலை பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பசலைகள் இதில் பில்லுனால தான் உங்களுக்கு பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு வர பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை இதுதான். மெயினாக அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மக்காசோளம் போடுறதுனால உங்களுக்கு நல்ல குரோத்து, குட்டிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கு. மெயினாக ஒரு 40% மக்காசோளம் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வெளியில் விலை கொடுத்து வாங்கி நம்ம பணம் போட்டு வாங்கி செலவு பண்ணி நம்ம அதில் பெருசாக சம்பாதிக்க முடியாது. ஆடுகள் வளர்ப்பில் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தீவனங்களையே நம்ம உற்பத்தி பண்ணி அதில் இருக்க பசுந்தீவனமாகட்டும், உலர் தீவனமாகட்டும், அடர் தீவனமாகட்டும் முடிஞ்ச அளவு நம்மக்கிட்டே இருந்து ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ரிசல்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் செலவுகள்லேருந்து லாபங்கள் இன்னும் சேர்ந்து வருங்க. அதுதான் மெயினுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேஷனில் தான் பண்ணியிருக்கோம். மெயினாக ட்ரிப்ளிகேஷன் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்குது. நம்ம ஃபார்மில் ஆடுகள் வளர்த்துறதுக்கு தண்ணி எவ்வளோ காய்ச்சலாக இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு பாயும் தண்ணி பாயும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆடு வளர்த்துட்டு போயிடலாங்க. அது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வரப்புகள் பூரா எல்லாம் கல்லுக்கட்டு கட்டணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம எங்கேயும் வெளியில் போய் காங்கிரீட் போட்ட செலவு இப்போ நம்ம இதெல்லாம் அப்பா காலத்தில் கட்டினாங்க. இது கட்டினால கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது, நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த வரப்பெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அடி உயரத்தில் இருக்குது. இதெல்லாம் ஆள் வச்சு கூலிக்கு ஆள் கொடுத்து அவங்க வேலை செய்கிறாங்க. அதை பாதுகாப்பு பண்ணி பார்த்து வரப்பெல்லாம் ரெடி பண்ண முடியாது. ஒரு டைமும் மழை பெய்யும் போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உடஞ்சிருதுன்னு பாருங்கள். அப்படி பண்ணும்போது கல்லுக்கட்டு போட்டு நம்ம உடகள் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் கட்டிடலாம் அப்படின்ட்டு அந்த உடகள் போட்டு கட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக கட்டடம் கட்டுறதுக்கு அடுத்த தடவை எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா முன்ன காமிச்ச கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டி 15 வருஷம் ஆகுது. இதுவரை எந்த தொந்தரவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது வரப்புன்னு பாருங்கள். உடஞ்சி போயிடுது. தண்ணி வந்துச்சுன்னா மேலே காட்டிலேருந்து கீழே காட்டுக்கு போகுது. நிறைய தொந்தரவு வரதுனால இது கல் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரீசனபிளாக ரேட்டுக்கு கிடச்சிதுங்க. ரீசனபிள் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு இங்கே கொண்டாந்து இறக்குறத விட இப்போ வெளியில் மார்க்கெட்டில் 35 ரூபா, ஒன்றுக்கு 1, முக்காலுக்கு 1, 35 ரூபா ரேட்டு கிடைக்குதுங்க. நமக்கு ஒரு 25 ரூபா ரேட்டுக்கு நம்ம உடைச்ச இடத்துல ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்க. அந்த பில்டிங்லேருந்து கட்டி நம்ம எடுத்தோம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு. அதனால் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சுங்க. நமக்கும் கல் கட்டடம் போட்டு கட்டிட்டோம்னா ஓரளவு பாதுகாப்பாகவும் போயிடும். வரப்பில் மெயினாக பார்த்திங்கன்னா களைகள் இருக்காது. உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பில்லு இருக்குன்னு தெரியும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா சுத்தமாக பில்லே இருக்காது. வரப்பில் பார்த்திங்கன்னா பில்லே சைடில் வராது. அதனால் உங்களுக்கு வரப்பும் ஸ்ட்ராங்காக போயிடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு தண்ணி வழிஞ்சு போய் வரப்பு எவ்வளோ மழை பெஞ்சாலும் மழைநீர் சேகரிப்புக்கு மிக முக்கியமாக அந்த வயல் தண்ணி அந்த வயலுக்குள்ளேயே கீழே இறங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி மழைநீர் சேகரிப்பு மேல் வயலேருந்து கீழ் வயல் வழிஞ்சு கீழே போகிறது தொந்தரவு எல்லாமே போயிடுதுங்க. அதனால் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம ஆடு வளர்த்துறது, நம்ம தீவனங்கள் பராமரிக்கிறது, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு அடர் தீவனம், உலர் தீவனத்தில் ஈல்டு எடுக்கிறது அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. நோய் மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ பாதுகாப்பு பண்ணி ஒரு ஆட்டில் பிபிஆர் வந்துச்சுன்னா டோட்டலாக எல்லா ஆட்டையுமே அடிச்சிடும். அதனால் அது நோய்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நோய்கள் மேலாண்மை மெயினாக அதை பார்த்திங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு 2 or 3 டேஸில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நம்ம குரூப்பில் கூட போட்டிருக்கோம், பதிவில் போட்டிருக்கோம் யூடியூப்பில்.
பிபிஆர் நம்ம போடுறோம். கரெக்டாக அந்த டைம் ஷெட்யூலில் பிபிஆர் போட்டுருங்க. ஆடுக்கு முக்கியமான ஒரு வேக்சின் பார்த்திங்கன்னா பிபிஆர். பிபிஆருக்கு அடுத்தபடி ஈடி, என்டோடாக்சிமியா. ஈடி ஆடுகளுக்கு தேவையானது என்னென்ன வேக்சின் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து குட்டி போட்ட உடனே டிடி, டெட்டனஸ் வராமல் பார்க்குறது, குட்டிக்கு பாதுகாப்பு. அதுக்கு அடுத்து ஈடி, அப்புறம் பிபிஆர், எஃப்எம்டி. இது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாவே ஓரளவுக்கு எந்த தொந்தரவுமே வராதுங்க ஆடுகளுக்கு. மெயினாக இதுதான் வந்து இதனால தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது ஆட்டுக்கே பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி பாதுகாப்பு முறைகளை நம்ம பயன்படுத்தி கையாண்டோம்னா நல்ல வெயிட் கெயின் கிடைக்கும். ஆடுகள் வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னாவே 4 நாள் 5 நாள் சாப்பிட்ட சாப்பாடு ஈஸியாக போயிடும். அதனோட வெயிட் கெயின் டக்குன்னு குறைஞ்சி போயிடும். அதனால் ஆடுகள் பாதுகாப்பு பண்ணி நல்ல தீவனங்கள் கொடுத்து பராமரித்து வேக்சினேஷன் பண்ணி நிறைய பாதுகாப்பாக ஆட்டை மெயினாக பாதுகாப்பு பண்ணணுங்க. அப்படி பண்ணுறதுனால எந்த தொந்தரவும் வராமல் ஆடுகள் வளர்த்தலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.